நம்ம வீட்லயும் பெரியவங்க சொல்றதுல நல்லதை கேட்டு எந்த அளவுக்கு நம்ம அமைதியா வாழ்க்கையை கொண்டு வருமோ அவங்களுடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில மணி நேரங்களில் எல்லாரும் அமைதியா இருந்து இறைவனுடைய பேராற்றல் சக்தி பஞ்சபூத சக்தியானது ஆகாயத்தில் இருக்கின்ற இறைவனை நாம் மந்திரங்களாலே இங்கே யாகசாலையிலே அமர்ந்து பல்வேறு இறைவனுடைய திருநாமங்களை இங்கே யாகசாலையிலே ஓடி உணர்ந்து இறைவனை நாம் அக்னியிலே எழுந்தருள செய்து அந்த அக்னியில் இருக்கின்ற இறைவனை இங்கே கும்ப கலசங்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த கும்ப கலசத்திலே எழுந்தருள செய்து இங்கே உள்ளே தீர்க்கம் அமர்ந்திருக்கின்றது. அந்த கலச தீர்க்கத்தை நாம் திருக்கோயில் அமர்ந்திருக்கின்றோம். விநாயகர், முருகன், கோபுர கலசம் இப்படி எல்லாம் அந்த கலசத்திலே நாம் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த இறைவனுடைய பேராற்றல்